ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கோவில் விளாக் தான் வரப்போகுது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேன் ஏறி உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேன் கிளம்ப போகுது. நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வேன் கிளம்புச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நாங்கள் திருவண்ணாமலை போனோம். திருவண்ணாமலை கிரிவலம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைட்டில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க உள்ள. எப்படி இருந்தது என்னன்னுட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா இருந்தது. இவன் தம்பி எப்படி போகலாம் எப்படின்னா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தான். எப்படி இருக்கும்னு தெரியலம்மா, அதே ஒரு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தோம். வேன் கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேன் கிளம்பி போயிட்டுருக்கோம். நல்லா கொஞ்சம் இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நடக்கிறது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. எல்லா மக்களும் நடந்துட்டாங்க, எனக்கு நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஓரளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே நடந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் என்னால் எடுத்து அடி வைக்க முடில. ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு, இருங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கோயிலில் உட்காந்துட்டோம். நானே என் சின்ன பையன்லாம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு செத்த நேரம் ஒரு ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு, ஒரு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு உட்காந்துட்டோம். உட்காந்த பிறகு என்ன பண்ணிவிட்டு கால் அப்படியே வலி, செம வலி, விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணிச்சுன்னே தெரியல. கால் எனக்கு அப்படி ஒரு வலியாகிடுச்சு. எடுத்து அடி வைக்கிறதுக்கு முடியல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்கிறது, அதுக்கப்புறம் கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டோம், ஒரு கொஞ்சம் தூரம் உட்காந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பு நடக்கிறது, அப்படி உட்காந்துடுறது, அதை செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 1 கிலோமீட்ரு நடக்கிற மாதிரி அப்படி இதை பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரமாக நடந்தாச்சு. அதனால் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா சாப்பிட்ருங்க. சாப்பிடாம நடக்காதீங்க, ரொம்ப டயர்டாக போயிடும். நம்ம சாப்பிடாம நடந்துட்டு ரொம்ப அசதியாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ருங்க. டைம் இருந்த வரைக்கும் சாப்பிட்ருங்க. சாப்பிடாம நடக்காதீங்க தயவு செஞ்சு. நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் திருவண்ணாமலை போயிருக்கீங்களா போகலையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது உங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை மதியானம் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே காலையில் தான் வந்தோம். ஓரளவு இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போயிட்டு கிளம்பிட்டோம். ஒரு டீ கடையில் ஒரு 7 மணி வரும் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். தம்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான், டீ காஃபி வேணான்ட்டான். அதனால் அப்படியே கிளம்பி போயிட்டோம். அது ஒரு இதாக இருந்துச்சு. நிற்கலை வேன், அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை. டீ காஃபி குடிக்கிறதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் நேராக திருவண்ணாமலையில் போய் தான் நின்றோம். சாப்பிட்றதும் நாங்கள் நடக்கும்போது அங்கே நிறைய கடை இருக்குது. நடக்கும்போது ஸ்நாக்ஸு, பொரியல் எல்லாமே நிறையா இருக்குது ஐட்டம். எல்லாமே போகிற வழியில் இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நடக்கிற வழியிலே எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு டைம் போனேன், அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் புதுசில் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் போனதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் நடக்கிறது அப்படின்னா, இதான் ஃபஸ்ட்டு டைம் நடக்கிறேன். அதான் சரி போகிறதா இது பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வேனுக்கு அட்ரஸ் கேட்குறதுக்காக நிப்பாட்டினாங்க. அட்ரஸ் கேட்டுட்டு கிளம்பிடுச்சு வண்டி. நல்லா இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தெரியல. நான் கல்யாண புதுசுலனா எப்படின்னா, கல்யாண புதுசில் போனோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிரிவலம்லாம் சுற்றலை. இப்போ போனப்போ கிரிவலம் போல் டூர் மாரி, அதே தான் டூர் மாதிரி தான் போணுச்சு. இதே டூர் தான் இதுமாரி இது. ஆனால் அதுவும் டூர் மாதிரி போனோம். கோவில் ஃபுல்லாக கோவில், அப்புறம் கிரிவலம் போல். இப்பயும் கோயிலுக்கு போக முடியல. ஏன்னா பௌர்ணமி டைம், அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, கோயில் உள்ளே போக முடியாது, கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டாங்க.
அது போனோம்னா அது ஒரு மணி நேரம் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. கிரிவலம் மட்டும்தான் சுற்றுறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு இருக்காவ நாங்களும் கிரிவலம் சுற்றினாலே அதே ஒரு இதுதான் நல்லது தான் அப்படின்னு இது பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கிரிவலம் மட்டும் சுற்றிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. மதியானம் கிளம்புனோம். மதியானம் போயிட்டு ஒரு 9:30 மணிக்கு தான் அங்கே கிளம்பணும், அங்கே ரீச் ஆகணும். திருவண்ணாமலைக்கே ரீச் ஆகினோம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. கிளம்பி போயிட்டோம். இப்போ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு கிட்ட வந்துட்டோம். கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு கோயில் வரும், அந்த கோயில்கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். அதை வந்து சாமி கும்பிட்டுட்டு, சும்மா சாமினா உள்ளே போக முடியாது, வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டுட்டு அந்த கோபுரத்தை சாமி கும்பிட்டுட்டு நம்ம சூடாக ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடோன்னா உங்களுக்கு வந்து அங்கே நம்ம இது பண்ண முடியாது, பாக்கெட்டில் அப்படியே இருக்கும், அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். நம்ம கொளுத்தலாம் முடியாது, அங்கே எரிஞ்சிகிட்டு இருக்கோம், அதில் அப்படியே தூக்கி போட்டு வந்துட வேண்டியதான். ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போக முடியாது. நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், செம்ம கூட்டம். நான் வீடியோ எடுத்திருக்கேன், சரியான கூட்டம். ஃபுல்லாக போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கூட்டமாக இருந்தது. உள்ளே வந்து நம்ம நடக்கவே தேவையில்லை, நம்ம தள்ளிகிட்டே போயிடுவாங்க, அப்படி ஒரு கூட்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஆனால் செம்ம கூட்டம், நடக்க முடியல, திரிஞ்சிக்கிட்டே போயிட்டாங்க. ஆனால் என்னென்னா நான் சொல்லிக்கிறேன், இதில் வந்து நீங்கள் உட்காராதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 2 ஸ்டெப்பு நடக்கிறீங்களா, சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிங்க. இந்த சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம். ஏன்னா நான் ஃபோன் வச்சுருக்கேன் கையில், யாராவது தட்டி விட்டால் கீழே விழுந்துட்டா ஒன்றும் தெரியாது, அதனால் மேலாப்பில் தூக்குனாப்பில் எடுத்துகிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்த கோயில். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அந்த சாமியை பார்த்துட்டு, அந்த கோபுரத்தை சாமி இதெல்லாம் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட நெருங்கின இடத்துல கிட்டத்தட்ட நடந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டேன், எல்லாருமே ஈஸியாக நடந்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம், அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் போல இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அதுக்கப்புறம் ஈஸியாக கிடுகிடுன்னு சாமி வந்து அருளால் கிடுகிடுன்னு நடந்துடலாம். இப்போ நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பேசிக்கிட்டே இது பண்ணதுக்குள்ளே நடந்துக்கிட்டே வந்துட்டோம். என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கோவிலில் உட்காந்துட்டேன். ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கோயிலில் உட்காந்துட்டோம். உட்காந்த வசதி தான் கொஞ்சம் சிரமமாக போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தெரியல. அப்புறம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தம்பி எப்படி இருக்குன்னா, தம்பியை பிடிச்சிட்டு நான் நடப்போம்னு பார்த்தா அம்மா என்ன பிடிச்சிக்கிட்டு நடக்கிறான். நீங்கள் வாங்கம்மா பொறுமையாக அப்படின்னு, என்ன பிடிச்சிக்கிட்டே வாங்கம்மா அப்படின்ட்டா. எங்கள் சின்ன பையனை மட்டும் தான் அழைச்சிட்டு போனேன், பெரியவன் ஸ்கூல் போயிட்டான். அவனுக்கு லீவு, அதனால் சரி இவனுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னுக்காக இவனை மட்டும் அழைச்சிட்டு போனோம். நாங்கள் 2 பேர் தான் போனோம். ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தெரியல, நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா நடந்துடலாம், கிட்டத்தட்ட நடந்துடலாம். வயசான கிழவி மட்டும் குச்சி பிடிச்சிக்கிட்டு, பாட்டிலாம் குச்சியை பிடிச்சிக்கிட்டு வராங்க. அவங்களாம் அவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க, நம்ம தான் நடக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறோம். அந்த பாட்டியை பார்க்கும்போது அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த பாட்டி வந்து நடந்து என்னடா இப்படி வருது நடந்து சூப்பராக அப்படின்னு, நம்ம நடக்கிறதுக்கு அழுகுறோமே அப்படின்ட்டு அப்படி இருந்துச்சு. நல்லா இதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நடந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் முடிகிற ஸ்டேஜி. கொஞ்சம் தூரம், நான் ஒரு 2 கிலோமீட்டர் என்னமோ இருந்தது, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்துச்சு சம்திங் தெரியல. அந்த இடத்துட்ட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துட்ட முடிகிற ஸ்டேஜிக்கிட்ட அந்த மாடு இருக்கும். நான் அதை கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். நடந்து ஓரளவு நடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த கோவில் ஸ்டேஜி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாமி கும்பிட்றோமா, அந்த இடத்துல கிட்ட நடக்க ஆரம்பிச்சிடணுன்ட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு நடந்துருங்க அப்படின்ட்டாங்க. சரி சாமி கும்பிட்டுட்டு நடந்துட்டோம். அதுக்கப்புறம் முடிய ஸ்டேஜ் அதே வந்து சாமி இங்கே கும்பிட்டு இது பண்ணிட்டோம். ஒன்றும் இதாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இது பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கிட்டன்னு வந்து நடந்து இது பண்ணிட்டோம். நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சாமிலாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்து வந்துட்டோம். வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் வாய்ஸ் எப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க.
ரொம்ப ஏன்னா தண்ணி இங்கே தண்ணி அங்கே மாறி இது பண்ணது கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அதனால் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நடக்கிறதெல்லாம் ஃபேஸ் பாருங்கள், ரொம்ப டல்லாகிட்டு எனக்கு சுத்தமாக ஃபேஸு நடக்கிறதுக்கு சிரமப்பட்டு நடக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் தெரியலை, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிட்டக்கிட்ட நடந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு, உட்கார்ந்ததில் சுத்தமாக நடக்கவே முடியல என்னால். ரொம்ப வலிக்குது. ஏன்னா பாதம்லாம் அப்படியே குத்துற மாதிரி ஆணி வச்சு குத்துனா அப்படி இருக்கும், அது மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு வழியாக போயிட்டு நல்லா சுத்தமாக நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு தான் நடந்தேன். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா கஷ்டப்பட்டு தான் நடந்தேன். ஏன்னா வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னுக்காக நடந்துட்டேன் விறுவிறுன்னு. தம்பியை பிடிச்சிட்டு நான் நடந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிகிற நடந்து முடிச்சுட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நேராக இது பண்ணிட்டோம். நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதுனா கும்பிடலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு குறுக்கு சந்தால் போவாங்க, அதில் கூட நீங்கள் வந்துடலாம். அதேனா உள்ளே போக முடியாது, ஆனால் வெளியிலே சாமி கும்பிட்டுட்டு வந்துட வேண்டியதான். அதுமாரி நாங்கள் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டோம், நல்லா திணிச்சு இது பண்ணிட்டாங்க. ரொம்ப வரப்போ சரியான கூட்டம், எல்லாம் வந்துட்டாங்களா, எல்லாம் திணிச்சிக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டாங்க. சாமி பார்த்துட்டு கிரிவலம்லாம் சுற்றிட்டு நல்லா இதெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு கிளம்புனோம், காலையில் ஒரு 7-8 மணிக்கு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் அப்படியே ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னுட்டு டைம் இருந்தது, ட்ரெயின் அந்த டயத்துக்கு இருந்துச்சு. ட்ரெயினில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரெயினில் வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, கூட்டம் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவு கூட்டம் இருந்தது, ரொம்ப இது இல்லை. நல்லா கூடி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பௌர்ணமி நிலவு வந்து இருந்துச்சா, அந்த விடிய காலையில் நிலா இருந்துச்சு. அந்த நிலா எடுத்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நிலா, அந்த நிலா வந்து எடுத்தேன். ஒரு 4 மணி இருக்கும், 4-4:30 இருக்கும், சம்திங் இருக்கவும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எடுத்தேன் நான். டைம் பார்க்கல, விடிய காலையில் தான், ஆனால் டைம் பார்க்கல சரியாக. அந்த வீடியோ எடுக்கலான்னுட்டு நல்லா அழகாக ரவுண்டாக அழகாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் தான் இது பண்ணேன், ஏன்னா தூங்க முடியல. எப்படின்னா காலையில் நைட்டு இங்கேருந்து போகும்போது தம்பி கொஞ்சம் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் தூங்கினேன், கொஞ்சம் தம்பி எடுத்தான். ஏன்னா வந்து இது பாட்டு ஓடிக்கிட்டே இருந்தது. பாட்டு ஓடினவசி எனக்கு வேனில் வந்து பாட்டு ஓடினவசி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா இப்போ தூங்கவும் முடியல, எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால தான் வேனை இது பண்ணும்போது பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வேனை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வர வரைக்கும் பாட்டு போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் சரி நானும் தூங்கிறதுக்கு ரொம்ப அதுக்கு அப்புறம் இதில் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஆயிடுச்சு. ரொம்ப நாங்கள் நடந்தது லேட்டு, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்த வசி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். சீக்கிரம் வர முடியல, நடக்க ஆரம்பித்ததே கொஞ்சம் இதாகிடுச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா சிரமப்பட்டு தான் எல்லாம் பாதி பேர் நடந்துட்டாங்க. எனக்கு தான் முக்கியமாக சிரமமாக பட்ட மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா கிட்ட நடந்துட்டாங்க, தெரியல அவ்வளோவா. நடந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு இதாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறோமா, அதனால் ஒரு தெரியல எங்களுக்கு. தம்பிலாம் கொஞ்சம் நடந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சுன்னா மறுநாள் தான் அந்த அந்த டயர்டு இந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அவ்வளோ வசதியாக இந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தெரியல, நடந்து இது பண்ணிட்டோம். நடந்த பிறகு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஒரு இது பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க, எடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்குங்க. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ட்ரெயின் வந்து கிராஸிங்னாங்க, அந்த பக்கம் போகணும். அதனால் சரின்ட்டு அப்படியே உட்காந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னுக்காக உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொடி வந்து சூப்பராக இருந்தது, தேசிய கொடி. அதுக்காக அதை வீடியோ எடுத்தேன். க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல, அப்படியே சும்மா பறக்கிறதுல அழகாக இருந்தது. அதனால் தேசிய கொடி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராசிங் இருக்கட்டும், ட்ரெயின் போன பிறகு போகலாண்டா, உட்காந்துட்றா அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.